ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் எப்போது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்குள்ள குரு பகவான் ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்துல ராகுவும் 3ஆம் இடத்துல கேதுவும் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா பாருங்க, அது விரைவில் நடக்க இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ராசியை விட்டு விலகி ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். விரைவில், அதாவது வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகி ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர இருக்கிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாதகாதிபதி, மேலும் 7க்கும் 10க்கும் அதிபதி, 2ஆம் இடத்துல உச்சபலம் வருகிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ஜென்ம குரு பாருங்க, இது ஜென்ம சனியை விட ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் பாருங்க, நிறைய பேருக்கு உத்தியோக இழப்பு, பதவி இழப்பு, தேவையற்ற இடமாற்றங்கள், கையில் பணம் இல்லாமல் அடுத்தவங்ககிட்ட கையேந்த வேண்டிய சூழ்நிலை, சொந்த பந்த பகை, இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடம் மாறி பாருங்க, இல்லைன்னா வேற ஊருக்கு சென்று அந்த ஊரில் வசிக்கக்கூடிய சூழ்நிலை, சொத்துக்கள் இழப்பு, ஆரோக்கியத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பாருங்க பிரச்சனை, இப்படி பல சிரமங்களை கிட்டத்தட்ட ஒரு வருடமாக பார்த்துட்டு இருப்பீங்க மிதுன ராசிக்காரர்கள். இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் பாருங்க, பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா, ஜென்மராமன் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், ராமபிரானுக்கு ராசிக்குள்ள குரு வந்த காலகட்டத்தில் தான் சீதையை பிரியும் நிலை ஏற்பட்டது. அதே போல் காட்டுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதாம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பதவி இழப்பு, அவமானம், கௌரவ பாதிப்பு, பண இழப்பு, பண விஷயத்தில் ஏமாற்றம், பணப்புழக்கம் இல்லாத ஒரு நிலை, ஒரு சிலருக்கு கண்டம், தெண்டம், மருத்துவ செலவு, இப்படி பல சிரமங்களை பார்த்துருப்பீங்க. அதே போல் வேலைக்கு தகுந்த கூலி இல்லை, எவ்வளவு உழைச்சாலும் அதற்கு ஒரு மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலாம் இருந்திருக்கும் இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அப்போ அந்த நிலையெல்லாம் மாற இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க, இந்த ராசியை விட்டு குரு போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக உங்கள் மனசில் இருந்த மன அழுத்தம் பாருங்க டக்குன்னு குறைஞ்சிரும். இப்போ ஒரு வருஷமாக நிறைய பேருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ப்ரெஷர் ஏறி இருக்கும், மன அழுத்தம் நிறைய வந்திருக்குங்க. அதாவது தாங்க முடியாத கஷ்டங்கள் இதெல்லாம் பாருங்க மனசில் இருந்திருக்கும். இந்த மன அழுத்தத்துக்கு ஒரு விடிவுகாலமே இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருந்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. இப்போவும் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் மன அழுத்தம் விரைவில் மாற இருக்கிறது. பாருங்க, ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் மனசில் இருக்கிற பாரங்கள் குறைய இருக்கிறது. உங்களுக்கு உடம்புல ஏறின ப்ரெஷர் குறைய இருக்கிறது. அப்போ ஒரு விடிவு காலம் அப்படின்னா குரு பகவானால் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இந்த ஜென்ம குரு என்னைக்கு விலகுதோ அன்னிலிருந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, வாழ்க்கையில் எதிர்பார்த்தது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. பொதுவாக குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும்போது தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். அதே போல் குரு பகவானின் பார்வைக்கு பல சிறப்புகள் உண்டுங்க. குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள கோடி தோஷங்கள் விளக்கப்படுமாம். அப்போ குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு செல்வதும் சிறப்பு. அதே போல் அவர் தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வையால் பாருங்க, 5ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தையும், தனது 7ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தையும், தனது 9ஆம் பார்வையால் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும்,
இன்னும் சொல்ல போனால் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானையும் குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். அப்போ மிதராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், வாழ்க்கையில் உயர்வுன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். மிதராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிதராசிக்காரர்களுக்கு மிதராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஒரு வரன் கிடைக்காத ஒரு நிலை மிதராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. அப்போ மிதராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய இருக்கிறது. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு குரு பலம் பாருங்கள் நல்ல வலுவாக இருக்கும். குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமர இருக்கிறார். குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம். குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுபக்கிரகம். அப்போ குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர இருக்கிறார். குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் குடும்பம் அமைய இருக்கிறது. மிதராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 1/6/2026 முதல் பாருங்க மிதராசிக்காரர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. அதே போல குடும்பத்தில் விருத்தி இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்கிறது. அதே போல் மிதராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த மருத்துவ செலவும் இல்லாமல் நார்மலாகவே குழந்தை இருக்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் புது நபர்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். அப்போ 2ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்திருக்கிறார். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பணப்புழக்கமே இருந்திருக்காரு மிதராசிக்காரர்களுக்கு. பாருங்க, இப்போ ஒரு வருஷமா மிதராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கமே இருந்திருக்காது. அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். வராத பணம் எல்லாம் வந்து சேரும். உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டே இருக்கும். அப்போ வியாபாரத்தில், சொந்த தொழிலில், உத்தியோகத்தில் பாருங்க நல்ல உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். இன்க்ரிமெண்ட் இல்லாதவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கும். உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர் பதவி உண்டு. 7க்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்திலே உச்சபலம் பெறுகிறார். 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல அமரக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் செழிக்க முடியும். நீங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வியாபாரம் பிச்சு உதறுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும். ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளவு முதலீடு போட்டாலும் பாருங்க அதில் நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணவரவுங்கிறது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கட்டாயம் உண்டு. அதே போல் சொந்த தொழிலில் பாருங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. புதுசாக யாராவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தொழில் தொடங்குவது நல்லது. அப்போ பாருங்கள் நிறைய ஒரு கஸ்டமர், அதே போல் பாருங்கள் உங்களுக்கு புது ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சொந்த தொழிலில் நிறைய உங்களுக்கு கஸ்டமர் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டுங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் மாறும். குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடியவங்களுக்கு நிறைய பணப்புழக்கத்தை கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மேன்மை, குடும்பம் சிறப்பு பெற்று விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் பெற்று அமர இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தது பாருங்க மிக சிறப்பாக நடந்தேறும். உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் அகல இருக்கிறது. குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். குடும்பத்தில் விருத்தி இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு போக முடியாதவங்க வெளிநாடு போகலாம். அதே போல் இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கும், உயர் பதவி கிடைக்கும். வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வயதானவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டு. இப்போ ஒரு வருஷமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்கள் நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலை இருக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு பாருங்கள் உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அரசாங்கத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் ஒரு வருஷத்துக்குள்ளே அதில் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம். மிதராசி பெண்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். நல்ல ஒரு வேலை கிடைக்கும்.
மிதராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் 10ஆம் அதிபதி வலுப்பெற இருக்கிறார். அப்போ வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு புது வேலை கட்டாயம் அமைந்துவிடும் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல் ஆரோக்கியத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்குங்க மிதராசிக்காரர்களுக்கு. இப்படி வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு வசந்த காலம் மிதராசிக்காரர்களுக்கு. சொந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டக்கூடிய ஒரு காலம் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு பாருங்கள், ஒரு வருஷமாக தேவையில்லாத இடமாற்றங்கள், அதே போல் மேல் அதிகாரிகளால் பாருங்கள் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும். மிதராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ உத்தியோகத்தில், அவங்கெல்லாம் வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் கொடுப்பார். அப்போ உங்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் மன அழுத்தம் இருக்காது, உடலில் ப்ரெஷர் இருக்காது. பாருங்கள், அந்த ஹை ப்ரெஷருங்கிறது நார்மலுக்கு வந்துடும். மனசில் ஒரு புத்துணர்ச்சி, மனசில் ஒரு ரிலாக்ஸு, மனசில் ஒரு சந்தோஷம், வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் பாருங்கள் உங்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்க இருக்கிறதுங்க. அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. அதே போல் குடும்ப விஷயத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு, நல்ல பணப்புழக்கம் உண்டு. பணம் சரளமாக புழங்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அப்போ மிதராசிக்காரர்களுக்கு இந்த காலம் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 2026 ஜூன் 1லேருந்து 2027 ஜூனுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகம் உண்டுங்க மிதராசிக்காரர்களுக்கு. அதே போல் நல்ல ஒரு விடிவு காலங்கிறது பிறக்கும். வாழ்க்கையில் எதிர்பார்த்தது எதுவோ அது நடக்க இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் அகல இருக்கிறது இந்த குரு பகவானால் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு. அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.